ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு ஹேர் சீரம் ப்ராடக்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் அதை பற்றியான ரிவ்யூ வந்து ஆக்சுவலி பார்த்துடலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆஸ் யூஷுவல் வந்து பேக்கிங் வந்து நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பயோட்டிக் ப்ராடக்ட்டுங்க. ஆக்சுவலாக மவுண்டன் எபனி அப்படின்னு ஒரு இது ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் சீரம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஓஷன் கெல்ப்ன்ற விஷயம் வந்துட்டு மெயினாக அதில் வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான விஷயம். ஆக்சுவலாக அந்த ஓஷன் கெல்ப்ன்றது என்னென்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஹேர் குரோத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து ப்ரொமோட் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கேங்க. ஆக்சுவலாக ப்ரௌன் ஆல்கே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு அதில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரௌன் ஆல்கேன்றது என்ன அப்படின்னா வந்து இந்த பச்சை பாசிகள் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பைருலினா கடலில் இருக்கும், கடல் பாசிகள்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ரிச் ஆக்சுவலி அது. ஸோ அதனால் வந்து நாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பைருலினா பவுடர் வந்து ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் பாசி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ப்ரௌன் கலர் பாசி. ஆக்சுவலாக பச்சை கலர் பாசி நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் இது வந்து எக்ஸ்டர்னலாக கூட நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி வந்து உங்கள் டாக்டர்கிட்ட வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லைனா வந்துட்டு உங்களோட ரெகுலர் டாக்டரோ வந்துட்டு யாரையாவது வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஆல்கே அது அந்த ஸ்பைருலினா அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் இதையும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேபி ஏதாவது வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. வரலாம், வராமலும் போகலாம். பெட்டர் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கிறது பரவாயில்ல. அப்புறம் மவுண்டன் எபனி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீம் அண்ட் முலேத்தி அப்படின்ற ஒரு இதுங்க. ஆக்சுவலாக ஹேர் க்ரோத் வந்து இது வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஆல்சோ வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு கெமிக்கல் நேமு அது வந்து பார்த்திங்கன்னா ரெடென்சில். ரெடென்சில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சீரம் இந்த மாதிரி ட்ராப்பாக வந்துட்டு ஹேரில் வந்துட்டு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து நேச்சுரல் அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து பார்க்கல. ரெடென்சில்ன்றது வந்து ஆக்சுவலாக அது ஒரு கெமிக்கல். ஸோ அதை வந்து நேச்சுரலாக இது பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கெமிக்கலை நேச்சுரலில் மிக்ஸ் பண்ணாலே அது வந்து நேச்சுரலாக வந்துட்டு ஆக முடியாது. ஸோ அதோட தன்மை சேஞ்ச் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து இதை ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன பொருள்கள்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தைம் அண்ட் வால்நட் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வால்நட் ஸ்க்ரப் மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் வந்து போடும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸையே வந்து ஸ்மூத் பண்ணதில்லை, அது மாதிரி வந்து ஹேரையும் வந்து அது வந்து ஸ்மூத் பண்ணிடும். ஸோ அதுக்காக அது தைம் அண்ட் வால்நட் ஃபார் ஃபைன் தின்னிங் ஆஃப் ஹேர். ஸோ இன்டென்சிவ் ஹேர் க்ரோத் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்க் ரூட்டு, பிரிங்கராஜ், மவுண்டன் எபனி அதான் சொல்லலாம் இல்லைங்களா. இந்த நீம் அண்ட் இதுதான் வந்துட்டு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. அப்புறம் ஓஷன் கெல்ப், ப்ரௌன் ஆல்கே. ஸோ இதெல்லாம் வந்து மெயினான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் போடும்போது ஹெல்த்தியாக வந்து இந்த க்ரீன் ஆப்பிள் மாதிரி வந்து நல்லா ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சீரமுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பற்றி தெளிவாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பயோட்டிக்கோடைய அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குங்க. எப்போவுமே பாக்ஸும் சரி இந்த இதுவும் சரி ப்ராடக்ட் வந்துட்டு எப்போவுமே நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு செம்பருத்தி வந்துட்டு இருக்குது பாருங்கள், இங்கே மேலே இங்கே வந்து படம் போட்டிருக்காங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆன்டி ஹேர் ஃபால் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஓப்பனில் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா, ஒரு மாதிரி நுரைச்சி கிடக்கு. சரி, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குன்னு நம்புவோம். ஒரு மாதிரி ஷாம்பு கலந்த ஏதோ ஒரு செம்பருத்தி ஷாம்பு கலந்த செம்பருத்தி வாசம் வருது. நேச்சுரல் ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குங்க, செம தண்ணியாக இருக்குது. இது இல்லாமல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சீரம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நம்பவே மாட்டோம். இது நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெப்சியோ கோகோ கோலா மாதிரியோ வந்துட்டு இருக்குது. இது வந்து கையில் இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இந்த இது மாதிரி நுர மாதிரி வந்துட்டு வருது. நான் ஆக்சுவலாக எண்ணெய் மாதிரி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஸோ இது எண்ணெய் மாதிரி இல்லை, அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது. அந்த மின்ட் இது வந்து மிக்ஸ் இருக்கிறதுனால வந்து எனக்கு இந்த ஒரு லைட்டாக சில் ஃபீல் வந்து கிடைக்குது. இன்னமும் கொஞ்சம் ஊற்றுறேன், நல்லா தாராளமாகவே ஊற்றுறேன்.
மீண்டும் காட்டுறேன் பாருங்கள். பெப்சியோ கோகோ மாதிரி தான் இருக்குது. போட்டு நம்ம வந்து அந்த இது வந்து பண்ணணும். ஸ்கேல்பில் வந்து அப்படியே மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. மசாஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நிறையா வந்து முடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயமும் இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஃப்ரிஸ் ஃப்ரீ. அதாவது இந்த சொரியாக இந்த மாதிரி வந்து முடி நிற்காது. ஸோ நீங்கள் இதை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணுமோ வந்து உங்களுக்கான மாதிரி வந்து நீங்கள் தான் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் நல்லா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸோ நல்லாவே ஆக்சுவலாக உங்ககிட்ட காட்டினதோட இன்னமுமே சேர்த்து ஊற்றி நான் வந்து தலைக்கு நல்லா போட்டு வாரி இருக்கேன். ஸோ எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஒரு மாதிரி சில்கியாக ஃபீல் ஆகுது. அதாவது லைட்டாக இருக்குது, ரொம்ப அப்படியே வெயிட்லெஸ்ஸாக வந்து லைட்டாக இருக்குது. அதேமாதிரி நான் வந்து சீவனத்தில் வந்து எனக்கு எதுவும் வந்து சீப்பில் மாட்டவும் இல்லை, நீட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து முடி நீங்கள் கையில் கோதுனீங்க அப்படின்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செட் ஆகுது. ஆனால் அதை விட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கையில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த ஃப்ரீஸி லுக்கு தான் வரும். ஸோ அது ஒரு மாதிரி நீங்கள் ஸ்டைலிஷாக வந்துட்டு வைக்கணுன்ற மாதிரி நினைக்கும் போது ஒரு மாதிரி ஃப்ரீஸி லுக் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய லுக்கு தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சீப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் லுக், ஒரு செட், ஒரு மாதிரி அழகாக வந்துட்டு அது ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக நீங்கள் எந்த ஒரு காஸ்டியூமாக ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு காஸ்டியூம் வந்து அதாவது இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து சீப் வந்து யூஸ் பண்ணுங்க. சீப் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சீப் வந்து டீப்பாக வந்து போய் அந்த கால்கள் வந்துட்டு கீழே வேர்க்கால்களில் வந்துட்டு அதை வந்து மசாஜ் பண்ணி விடுற மாதிரிங்க ஆக்சுவலி. ஸோ அது வந்து கீறி விடும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக பெட்டராகவே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெட்டர் வந்து கை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கை யூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல சீரம் அண்ட் நல்ல ஹேர் ஆயில், ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம், ஆல்சோ வந்து அது வந்து பொடி பண்ணி வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஆல்சோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வந்து குடிக்கணும். அப்புறம் வந்து இன்னும் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து மெயினாக அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது எனக்கு தெரியும். ஆனாலும் வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு வந்து இருக்கும். கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து வரேன். அது வந்து ஹெல்மெட் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஹெல்மெட் தான் வந்து உயிருக்காகுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க, நான் இப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷைனிங்காக ஃப்ரியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு மாதிரி அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இந்த ஷைனிங் ஃபீல் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இனிஷியல் ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஃபர்தராக வந்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அலாங் வித் ஆயில் நம்ம அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நான் ஒரு பிம்பம் ஆயில் அன்பாக்சிங் அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். சைடில் வந்து மேலே வந்து ஐ கார்டு, இந்த ஓரத்தில் மேலே ஐ கார்டு வந்து கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி வந்து அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஆல்சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ரிசல்ட் காட்டியிருக்கேன். என்னோடய எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த 3 விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள்.